the maximum and minimum distance of the earth from the sun வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது earth இருக்குது, அதுக்கப்புறமா சன் இருக்குது. ஓகேவா? அர்த்துக்கும் சன்னுக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ தூரத்தில் இருக்கும்னா 152 × 10⁶ கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அர்த்துக்கும் சன்னுக்கும் மினிமம் என்ன டிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கும்னா 94.5 × 10⁶ கிலோமீட்டரும் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இன்னொரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ஒரு ஃபோக்கஸில் சன் இருக்காமா. நமக்கு ஒரு ஃபோக்கஸ்லேருந்து இன்னொரு ஃபோக்கஸ்க்குள்ளே டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆரிஜின் நமக்கு தெரியணும். இந்த ஆரிஜின்லேருந்து இந்த ஃபோக்கஸ் வந்து சி டிஸ்டன்ஸில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆரிஜின்லேருந்து இந்த ஃபோக்கஸ் சி டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? 2c தேவை. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும்? அடுத்து அப்படியே மூவ் ஆகி இங்கே இருக்கும்போது தானே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் இருக்கும். திஸ் இஸ் யூனோ இந்த லென்த் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் சி. அப்போ இந்த லென்த் என்னது? ஏ. அப்போ இது எனக்கு மேக்ஸிமம் இஸ் a + c = 152. ஓகே, அப்படியே சுற்றிகிட்டே வருது. மினிமம் எங்கே வரும்? இங்கே வரும் மினிமம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பாதி இஸ் ஏ. அந்த ஏலேருந்து இந்த சியை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இது வருமா? அதான் a - c = இது. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் நம்ம 2c கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இது வந்து மைனஸ். ஸோ 2c வந்து இதான் வேல்யூ. ரெண்டு ஃபோக்கஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 575 × 10⁵ கிலோமீட்டர்.